விசுவாசத்தை நம்மிலே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இருக்கிற கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். துதிக்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக நேரங்களில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதும் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பதும் சவாலாய் இருக்கிறது. நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக பெருகும் பொழுது நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போகிறோம். அதே சமயத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை தரும் பொழுதும் அற்புதங்களை செய்யும் பொழுதும் நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் நிலையில்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட்டு கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் விசுவாசத்தில் பின்னடைவோ அல்லது சோர்ந்து போகவோ கூடாது என்பதற்காக நாம் விசுவாசத்தில் மன உறுதியோடு நிலைத்திருக்கும்படிக்கு இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நம்முடைய குடும்பத்தில் விசுவாசத்தில் இருந்து பின்வாங்கி போனவர்களுக்காகவும் இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.